இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலை பொறுத்த வரைக்கும் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே படிப்பு இல்லைன்னா வேலை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மாத்திரம்தான் போடுறேன். அந்த வகையில் நான் ஒரு நாள் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது எல்ஜி பஸ்ஸுக்கு பின்னாடி இந்த கேட்டலிஸ்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி ஒரு ஆடு பார்த்தேன். ரொம்ப கிட்ட போய் பார்க்க முடியல, பஸ்ஸு வேகமாக போயிடுச்சு. நான் வீட்டில் வந்து அதை செக் பண்ணும் அப்படின்னு நினச்சி செக் பண்ணேன் நான். அப்போ வந்து எனக்கு அவங்களோட வெப்சைட்டில் இந்த விஷயம் கிடைக்கல. அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டேன். ரீசெண்டாக இதை பற்றி திரும்பவும் எனக்கு கிடச்சது இன்னைக்கு. ஸோ இம்மீடியட்டாக வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக தான் போடுறேன். இந்த கேட்டலிஸ்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, அமிர்தாக்கும் எல்ஜேக்கும் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எம்ஓயு சைன் பண்ணி 2025-26 இது வந்து 2025 இதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேட்டலிஸ்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து நல்லா படிக்கிற, அதே சமயத்தில் ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது, என்னால் டாப் காலேஜில் சேரணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப வசதி இல்லாத குழந்தைங்களுக்காக ஆரம்பித்த ப்ரோக்ராம் இது. என்ஜினியரிங் படிக்கிற ஆசை இருக்கிறவங்க, வசதி இல்லாத ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கவங்க, அட் த சேம் டைம் வந்து நல்லா படிக்கக்கூடிய, நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க், அதாவது நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 85% மார்க்கு 12லையும், இல்லை சிபிஎஸ்சியில் படிக்கிறீங்க அப்படின்னா 80% மார்க்கும் வாங்கியிருந்தால் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எலிஜிபிள். பட் இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் தான் ஆவீங்களோ தவிர, அதுக்கப்புறம் அவங்க வைக்கிற ஒரு எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ. படிக்கிறது 4 வருஷம் என்ஜினியரிங் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுக்குறாங்க, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே எல்ஜி ப்ரொவைட் பண்ணுறாங்க, காலேஜில் ஃபீஸ் எல்லாமே, டியூஷன் ஃபீஸ் எல்லாமே கட்டிடுறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுட்டு அது இல்லாமல் எல்ஜி பற்றி உங்களுக்கு நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய குரூப். அவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு கீழே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்களே ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஒரு வேலைக்கான அஷூரன்ஸும் அவங்க தராங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பில் சொல்ல வர விஷயம். இது மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்டு தான் செலக்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த 20 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலாக அமிர்தாவோட என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட் அட்டன் பண்ணும். இந்த அமிர்தாவோட என்ட்ரன்ஸ் தான் லாஸ்ட் டேட் வந்து April 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக நான் போடுறேன். ஸோ பார்க்குறவங்க எல்லாரும் தயவுசெய்து நல்லா படிக்கிறாங்க, அதே சமயத்தில் ஃபீஸ் எல்லாம் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி ஃபேமிலியோட இயர்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 6 lakhsக்கு கீழே இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணலாம், இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க விருப்பம் இருக்கவங்க மாத்திரம்தான் இந்த கேட்டலிஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே வர முடியும். ஏன் அப்படின்னா மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது தான் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக்கு அமிர்தாவில் 4 years வந்து ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான இந்த கோர்ஸு. அதே மாதிரி உங்களுடைய ஆனுவல் ஃபேமிலி இன்கம் பிலோ 6 lakhs அபவ் 6 lakhs கேட்குறாங்க. பட்டு வருமானம் குறைவாக இருக்கவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி முக்கியமாக 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்க, என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இது ப்ளே பண்ணுது. இது வந்து 100% வந்து ஸ்காலர்ஷிப்பு. 100%னா உங்களுக்கு எல்லா ஃபீஸும் அவங்களே கட்டிடுவாங்க. நீங்கள் உங்களோட சாப்பாட்டுக்கானது, உங்களுடைய புக்ஸ்க்கு, டியூஷன் ஃபீஸ் எல்லாமே கட்டிடுவாங்க. 100% வந்து கட்டிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அகாமடேஷன், நீங்கள் அமிர்தாவில் தங்கியே படிக்கலாம். கோயம்புத்தூர் அமிர்தாவில் இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க, இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்ஜியில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்க போகிறாங்க, ஒரு ஜாப் அஷ்யூரன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது முக்கியமாக வந்து நீங்கள் வந்து 2024 ஜூலைலேருந்து 2010 ஜூனுக்குள்ளே பிறந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸ்டேட் போர்டில் 85% மார்க்கு, அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை கால்குலேட் பண்ணும் போது 85%, அதே சிபிஎஸ்சினா 80% நீங்கள் வாங்கியிருக்கணும்.
என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அமிர்தால கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 2026 AEEன்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றது தான் ஏப்ரல் 15தோட முடிய போகுது. ஸோ அதுக்கு தயவுசெய்து இது யாராவது அவைல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏப்ரல் 15க்குள்ள அமிர்தா வெப்சைட்ல போயிட்டு இத வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அதே மாரி இந்த பெனிஃபிட்ஸ் இந்த கேட்டலிஸ்ட் ப்ரோகிராமோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, 100% ஃப்ரீ எஜுகேஷன், அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே கிடையாது. ஹாஸ்டல், மெஸ்ஸு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ட்ரெய்னிங் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்ஜி வந்து குடுத்துருவாங்க. எல்ஜி குரூப் கம்பெனிஸ் வந்து குடுத்துருவாங்க. இங்க குடுத்துருக்க 2 லிங்க் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அமிர்தா அ வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா, இது வந்து நியூஸ் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழ இருக்கு. ஸோ போய் தேடி எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால அந்த லிங்க் குடுத்துருக்கேன். இத தவிர இந்த கேட்டலிஸ்ட் ப்ரோகிராம்க்கு ஹெல்ப் பண்றது வந்து எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ அந்த எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அந்த கேட்டலிஸ்ட் ப்ரோகிராம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா, அவங்களோட அந்த வெப்சைட் இதில தான் அந்த அப்ளை லிங்க்கும் இருக்கும். ஸோ இதையும் குடுத்துட்டேன். இது 2யும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த விஷயம் யூஸ் ஆகாது அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் வசதி இல்லாம இருக்காங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா, இத கண்டிப்பா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.